அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் கிளைகளில் மூன்றாவதான சரீரம் சம்பந்தப்பட்டதில் மூன்றாவதான பகுதி. முதலாவது, எவராயிருந்தாலும் நீதி மாறாமல் ஆட்சி செய்வது. இரண்டாவது, சத்தியத்தை பின்பற்றி ஜமாத்தினர்களுக்கு ஒத்துழைப்பு தருவது. மூன்றாவது, மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத விஷயங்களுக்கு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. நான்காவது, தங்களது கொடுக்கல் வாங்கல்களை சீர்படுத்தி கொள்ளுதல், குழப்பம் செய்பவர்களுடன் தவிர்ந்திருப்பது. ஐந்தாவது, நற்செயல்கள் செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்வது. ஆறாவது, நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து நிற்பது. ஆறாவது, மார்க்க குற்றவியல் சட்டங்களை மதித்து நடப்பது. எட்டாவது, ஜிஹாது செய்வது. ஒன்பதாவது, அமானிதத்தை நிறைவேற்றுவது. கனிமத் பொருள்களில் 1/5 பொது சொத்தில் சேர்ப்பது. 10வது, அழகிய முறையில் கடன் கொடுப்பது, வாங்கிய கடனை நிறைவேற்றுவது. 11வது, பக்கத்து வீட்டுக்காரருக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை கண்ணியம் செய்வது. 12வது, கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஹலாலான முறையில் பொருள் ஈட்டுவது. 13வது, பொருளை அதற்குரிய செலவுகள் செய்வது, வீண் விரயமின்றி கஞ்சத்தனமின்றி தவிர்ந்திருப்பது. 14வது, ஒருவருக்கு சலாம் சொல்வதில் முந்திக்கொள்வது, சலாம் சொல்பவருக்கு பதில் சலாம் கூறுவது. 15வது, தும்மிய பின்பு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதும், அப்படி கூறியவருக்கு பதிலாக யர்ஹமுகல்லாஹ் என்று பதில் கூறுவதும் ஆகும். 16வது, தன்னால் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வது. 17வது, பொழுதுபோக்கு விஷயங்களை விட்டு நீங்கி இருப்பது. 18வது, பாதையில் இருக்கும் மக்களுக்கு இடையூறான பொருள்களை ஓரமாக எடுத்து போடுவது. இந்த 18 விஷயங்கள் ஈமானின் கிளைகளில் நிறைவு செய்கிறது. மேலும் பற்பல விஷயங்கள் இருந்தாலும் நாம் இதை நம்மளுடைய வாழ்வில் பின்பற்றினாலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அனைவரும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.